நீங்க பாரு தம்பி, இதெல்லாம் மாமா கிட்ட நான் பேச முடியாது சரியா? இதெல்லாம் ஓ பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதெல்லாம். ஓ பிரச்சனை என் வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வராத. என்னால பேச முடியாது. என்னக்கா இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தாங்க ஏதாவது பார்த்து பண்ணணும். நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எங்கக்கா போறது? பாருப்பா, நான் தான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஓ பிரச்சனை நீ பாத்துக்கோ. சரிக்கா. ஏய் வாப்பா சாப்பிட்டு போ. ஏன் கிளம்புற? இல்லம்மா கிளம்புறேன். ஏமா உன் தம்பிட்டு அப்படி பேசுன? காசு தானம்மா நம்ம கிட்ட தான் இருக்குல்ல, என்கிட்ட தான் இருக்கு, நான் கொடுத்துருப்பேன்ல. இங்க பாருங்கப்பா, நீங்க வேணா மறந்துடலாம், என்னாலலாம் அது மறக்க முடியாது. என்னம்மா உன் தம்பிட்டு கேட்டு என்ன சொன்னா? இல்லப்பா கேட்டேன், ஒரு மாதிரியா பேசி போனே வச்சுட்டான். சரி விடுமா, நம்ம இப்ப கஷ்டத்துல இருக்கிறோம். அவனுக்கு எதுவும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் அதை பாத்துக்கிறேன். விடுமா, அதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காதம்மா. ஏம்மா இப்படி பேசுற? நம்ம கஷ்ட காலத்துல நீயும் புருஷனும் கஷ்டப்பட்டு நல்லா இது பண்ணீங்க. அதே மாதிரி என்னால முடிஞ்சதும் நானும் பார்த்தேன். என் பையன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தான். அப்பதான் என் தங்கச்சி வந்து கயா மூலிகை சாம்பிராணி பத்தி சொன்னேன். தொடர்ந்து 48 நாளும் காலையில கணபதி சாம்பிராணியும் சாயந்தரம் வந்து மகாலட்சுமி சாம்பிராணி ஏத்துறோம்னா நமக்கே இதுல வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியுதுப்பா. இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. அதனால வேலை செய்யாமல இருக்கக்கூடாது, நம்ம உழைப்பும் அதுல கொடுக்கணும். அப்பதான் அதனுடைய பலன் தெரியும். இது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தரும். காசு கொடுக்கலனாலும் பரவாயில்லம்மா, இதை பத்தியாவது அவனுக்கு நல்லா எடுத்து சொல்லு, அவன் நல்லா வருவான். சரி மம்மி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அது செய்யுமா.